இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா, ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறையா வழி இருக்குது. அதில் ஒரு மூலியமாக தான் கூகுள் AdSense மூலியமாக நம்ம ஏர்ன் பண்ணுவோம். அது வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்போம். பிளாகர் ஒன்று ஓப்பன் பண்ணாவே போதுமானது. உங்களுக்கு டொமைன் வாங்க பர்ச்சேஸ் இப்போதைக்கு பேமெண்ட் இல்லாட்டியும் நீங்கள் சப்டொமைனில் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு அதிகமான வியூவர்ஸ் கொண்டு வந்தால் நம்ம நூற்றுக்கணக்கான டாலர் அள்ளி செல்லலாம். இந்த மாதிரி நம்ம நிறையா சம்பாதிக்க ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில ஸ்கிப் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு புரியாமல் போகலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நீங்கள் பிளாகர் வச்சுருக்கீங்க, அதுக்கு விஎஸ் வரலனாலும் பரவாயில்ல. இந்த நான் சொல்கிற மற்றபடியுமா நீங்கள் கூகுள் நியூஸ் மூலியமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதாவது நீங்கள் கூகுள் நியூஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 5 போஸ்ட் தான் என்னோடய வெப்சைட்டில் போட்டிருக்கேன். அதான் நான் ஒரு டொமைனை ₹100 பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 5 போஸ்ட் தான் போட்டிருக்கேன். இதுக்கு நான் அப்ரூவல் வாங்க போகிறேன் கூகுள் நியூஸில். நீங்கள் ஒரு கூகுள் நியூஸில் நீங்கள் நியூஸ் அதாவது உங்களோட வெப்சைட்டில் நியூஸ் போடுறீங்கன்னா கூகுள் நியூஸில் அப்ரூவல் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இது வியூவர்ஸை அதிகரிக்கும். நூற்றுக்கணக்கான வியூஸ் நம்ம ஒரு நாளைக்கு டெய்லியும் கூட பார்க்கலாம். இந்த மாதிரி வியூவர்ஸு நிறையா வரும். நமக்கு வியூவர்ஸ் வர வர நமக்கு கண்டிப்பாக மணி ஏர்னிங் நிறையா ஆகிட்டுருக்கு. அதுக்கு உங்களோட குரோம் ப்ரௌசரில் இருக்கட்டும், இல்லை டெஸ்க்டாப்பில் இருக்கட்டும், கூகுள் பப்ளிஷர்னு அடிங்க, அப்படி கூகுள் நியூஸ் பப்ளிஷர்னு கூட அடிங்க, டைப் பண்ணுங்கள். இது மாதிரி வரும். எனக்கு பார்த்திங்கன்னா வரல, கீழே காணாம். நான் மேலே டைப் பண்ணிக்கிறேன். நான் பப்ளிஷர் google.com போட்டுருங்க, ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இது மாதிரி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் இது மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஓகே கொடுத்துருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு டேப்பு கூட கிடையாது. உங்களுக்கு ஆட் பப்ளிஷர்னு இருக்குது, அது இல்லை. அது கீழே பார்த்திங்கன்னா ஹெல்ப்பு, சென்ட் ஃபீட்பேக்கு, இது மாதிரி தான் ப்ரைவசி பாலிசி, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இந்த மாதிரி தான் ஒரு 4 டைப் இருக்குது. இந்த மாதிரி இப்போ இல்லை. இப்போ நிறையவே அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு நீங்கள் ஆட் பப்ளிகேஷன் அப்படிங்கிறத உங்களோட வெப்சைட்டை நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ஆட் பப்ளிகேஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. அந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டது. இப்போ நான் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டேஷ்போர்டு வேறு, இப்போ உள்ள டேஷ்போர்டு வேறு. முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களோட AdSense அக்கௌண்ட் இருந்தால் போதும், இங்கே டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப்பையே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே ஒன்று பார்ப்போம். இப்போ நம்ம ஆட் பப்ளிகேஷன் கொடுத்துருவோம். ஓப்பன் பண்ணோன்னே இது போல் தான் கேட்கும். இந்த இடத்துல உங்களோட நேம், நீங்கள் என்ன நேம் கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் கொடுங்க. அல்லது உங்களோட சேனல் நேம் இருந்தாலும் பரவாயில்ல. அல்லது நீங்கள் நியூஸ் சேனல் வச்சுருப்பீங்களா, நியூஸ் சேனல் இருந்தாலும் எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் சரி, உங்களோட நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா நான் அதோட எந்த நேமில் கொடுக்க போகிறேனோ அந்த நேமே காப்பி கூட பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸில் போய் நான் அதை காப்பி பண்ணிட்டு இந்த கூட வைக்கிறேன். அந்த டைட்டிலை காப்பி பண்ணி போட்டதுக்கப்புறம் இது போல் தான் வரும். நான் அந்த டைட்டிலை காப்பி பண்ணிக்கிறேன். முதல்ல நமக்கு பூரா நீங்கள் என்ன எவ்வளோ டைட்டில் கொடுத்துருக்கீங்க அது நேற்று தேவையில்லை. உங்களுக்கு மெயின் ரீசன் எது அப்படிங்கிறத ஒரு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த தமிழ் ஜஸ்ட் நியூஸ் அப்படிங்கிறத மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். கீழே ப்ரைமரி வெப்சைட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல அந்த வெப்சைட்டை கொடுத்துருங்க. கீழே லொக்கேஷன் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்தியாவில் இருக்கனால இந்தியா. இங்கே தமிழ்நாட்டெலாம் இருக்காது, அதனால் நீங்கள் இந்தியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் தமிழை தேடிக்கிட்டு இருக்கீங்க, தமிழில் இருக்காது, அதனால் இந்தியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியா சூஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் கொடுத்துட்டு ஆட் பப்ளிகேஷன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி டைப் பண்ணதை பார்த்திங்கன்னா இந்த இது இப்போ இதை கூட உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா நாட் ஸ்டார்டிங்னு வருது. நம்ம இதை ஓகே கொடுத்துருவோம். இதை நான் டெலிட்டு இது பக்கத்தில் கொடுங்க, பப்ளிகேஷன் கொடுத்துருங்க, செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கொடுத்த அந்த அதோட நேமு உங்களுக்கு இதிலேருந்து கேட்கும். அதில் கேட்கல ப்ரைமரி லாங்குவேஜ்னு. நான் ப்ரைமரி லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழ் சூஸ் பண்ணால் நம்ம ஆர்டிக்கல் எந்த மொழியில் வரும் அப்படிங்கிறதுனால தான் நான் தமிழை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு இங்கிலீஷ் நியூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் தமிழை சூஸ் பண்ணிக்கிறேன். நிறையா இங்கிலீஷ் இருக்குது, நிறையா லாங்குவேஜ் இருக்குது. நான் தமிழை சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் சேவ்ங்கிற ஒரு பட்டன் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு செட்டிங்ஸையும் சேவ் சேஞ்ச் பண்ணல அந்த இடத்துல ப்ளூ கலராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேவ் கொடுத்துருங்க. நம்ம ஏற்கனவே கொடுத்த லொக்கேஷன் தான் கேட்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி, அதாவது உங்களோட ப்ராப்பர்ட்டி வெப்சைட் ப்ராப்பர்ட்டி URL வெரிஃபைடுன்னு வருது. நம்ம இந்த இடத்துல வெரிஃபை பண்ணணும். அதுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறத அந்த சும்மா ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். வெரிஃபை சர்ச் கன்சோல்ஸ்னு வருது பார்த்திங்களா, அந்த ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வெரிஃபைட் ஆகிடுச்சு, க்ரீன் கலர் மாறிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை. அவ்வளோதான், இது வெரிஃபை ஆகிடுச்சு. இது கீழே பார்த்திங்கன்னா
இவங்க அடிஷ்னல் வெப்சைட் ப்ராப்பர்ட்டி யூஆர்எல்ஸ்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா லேபிள், அதாவது நீங்கள் ஒரு நியூஸ் கேட்டகரி, இந்த மாதிரி ஒரு டெக் கேட்டகரி, இந்த மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி நான் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேபிள் எடுத்து வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பிரித்து வச்சுருக்க கேட்டகரி இங்கே கொண்டு வந்து ஒரு சப்மிட் பண்ணணும். நீங்கள் எத்தனை பேஜ் வச்சுருந்தாலும் சரி, அதாவது லேபிள் எத்தனை லேபிள் இந்த மாதிரி நீங்கள் கேட்டகரியாக பிரித்து வச்சுருவீங்க. இந்த லேபிளை காப்பி பண்ணிக்கோங்க. நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் எத்தனை வச்சுருந்தாலும் சரி, நான் இப்போதைக்கு 1 தான் வச்சுருக்கேன், அதனால் நான் 1 மட்டும் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் 2 3 வச்சாலும் கொடுங்க, இல்லை எத்தனை வச்சுருக்கீங்களோ அதை கொடுங்க. ஒவ்வொன்றும் கொடுக்கலாம். நீங்கள் எந்த கேட்டகரி கொடுக்கலாம் அந்த கேட்டகரியில் நியூஸ் பப்ளிஷ் ஆகும். இது வெரிஃபை கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ மேலே தெரிகிற அந்த ப்ளூ கலர் பட்டனை இங்கே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அது சேவ் கொடுத்தாலும் சரி, இல்லை அது கீழே வந்து கொடுத்தாலும் சரி, இந்த கான்டாக்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் உங்கள் இமெயில் அட்ரஸ், அதாவது ஏதாவது இஷ்யூ இருந்தால் அவங்க கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த கான்டாக்ட் நம்ம கொடுக்குறோம். அதுக்காண்டி உங்களோட இமெயில் ஐடி, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன். நான் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு உண்டான இமெயில் ஐடி கொடுக்குறேன். இமெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே இருக்க 2 டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டு ஆடு கொடுத்துருங்க, அவ்வளோதான். நல்லா ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு வந்து இஷ்யூ இருந்தால் மட்டும் சொல்கிறதுக்கு மட்டும் தான் இந்த மெயில் ஐடி. டிக் பாக்ஸில் டிக் கொடுத்துட்டு இந்த ரைட் சைடு தெரிகிற ப்ளூ கலர் பட்டன் இப்போ பார்த்தீங்கன்னா எனபிள் ஆகிடுச்சு, சேவுங்கிற பட்டனு. அதை வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிருங்க. நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் வரும். அந்த மெயில் எனக்கு இன்னமும் வரல. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அடுத்த நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அடிஷ்னல் லோகோவும் தான் கேட்டிருக்காங்க. இங்கே வேறு எதுவுமே கேட்கல. முன்னாடியெல்லாம் இருந்தால் வேறு மாதிரி ஒரு 4 டேப் வரும். இப்போ லோகோ மட்டும் கேட்டிருக்காங்க. எனக்கு இந்த பர்சன் பார்த்திங்கன்னா நான் இன்னொருத்தருக்கு தான் இதை வாங்கி அப்ளை பண்ணி கொடுக்குறேன். எனக்கு அவர் லோகோ கொடுக்க சொன்னேன், லோகோ கொடுக்கல. எனக்கு கீழே ஒரு எரர் காட்டுது, அதை ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல லோகோ பேஸ்ட் பண்ணுவோம். எனக்கு அவர் லோகோ கேட்டேன், அவர் லோகோ கொடுக்கல. அதனால் நானே ஒரு லோகோ ஆன்லைனில் சர்ச் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் அந்த லோகோ நம்ம செட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம எல்லாமே பார்த்தாலுமே இங்கே இஷ்யூ என்னென்னு வருதுன்னு தெரில. நான் அப்புறம் கூட பார்க்கலான்னு நினைக்கிறேன். எல்லாமே கரெக்டாக தான் சப்மிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துமே இஷ்யூ காட்டுது, அப்புறம் பார்ப்போம். முதல்ல இந்த லோகோ ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். லோகோ வந்து பார்த்திங்கன்னா 1000 பிக்சலுக்கு 1000 பிக்சலு, இல்லாட்டி 512 பிக்சலுக்கு 512 பிக்சலு, இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் அவர் லோகோ கொடுக்கல, நான் ஆன்லைனில் ஒரு லோகோ எடுத்து நான் அதை போட்டேன். இந்த லோகோ அவர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். அவர் எனக்கு லோகோ சென்ட் பண்ணல. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தேவையில்லை. இதை அப்படியே விட்டுருங்க, டிஃபால்ட்டாக விட்டுருங்க. கீழேயுமே நம்ம அப்லோடிங் ஃபாண்ட் இதுலேயும் தேவையில்லை, நமக்கு இதையும் கொடுத்துருங்க. இந்த ரைட் சைடு தெரிகிற ப்ளூ கலர் பட்டன் எனபிள் ஆயிடுச்சு. மறுபடியும் அதை ஒரு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இங்கே நமக்கு இன்னும் எரர் காட்டுது. இதை எரரை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏதோ ஒரு சின்ன எரர் காட்டுது. ஏன்னா இந்த டேப்பில் உள்ளது எல்லாமே நம்ம ஃபுல் பண்ணிட்டோம். இன்னுமே அவங்க எரர் காட்டுறாங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் வெளியில் வந்துடும். இமெயில் ஐடி வந்துருச்சான்னு, இமெயிலில் மெயில் வந்துருச்சான்னு பார்ப்போம். ஒருவேளை இது கூட எரராக இருக்கலாம். இன்னும் வரல. ரீஃப்ரெஷ் பண்ணி கூட பார்க்கலாம். ஏன்னா எந்த இதுலேயுமே வரல மெயிலு. நான் வேறு ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுனால அந்த ப்ரௌசர் வந்து பார்த்திங்கன்னா ஆடை நிறுத்தம். அதனால் நான் ஒரு டைம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணி பார்த்தா ரீஃப்ரெஷ் கூட பண்ணி பார்ப்போம். ரீஃப்ரெஷ் பண்ணி இன்னும் வரல. வெயிட் பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நான் வீடியோ ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். எனக்கு 2 மெயில் வந்துருச்சு. இந்த 2 மெயிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். இது மாதிரி ஓப்பன் பண்ணோன்னே கேட்கும். கிளிக் ஹேர் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்துங்க. யூஆர்எல் நமக்கு தேவையில்லை. நான் கிளிக் ஹேரை மட்டும் ஓப்பன் பண்ணிக்குவேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கன்ஃபார்ம் எஸ் சைனிங் மீ அப்படின்னு சைன் அப் மீ அப்படிங்கிறத ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ ரெண்டாவதாக உள்ள ஒரு மெயிலை பார்ப்போம். அந்த மெயிலுக்கு வந்துடுவோம். அவ்வளோதான். நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது. இப்போ வெரிஃபை பண்ணிட்டீங்க ஒன்று, இன்னொன்று வெரிஃபை பண்ண வந்திருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஓகே கொடுத்துருங்க. கிளிக் ஹேரை கொடுத்துருங்க. அதே போல் இதுவும் எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். நம்ம இது செய்ய வேண்டியது அவ்வளோதான்.
இப்போ நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். கிளிக் ஆகலை, கிளிக் ஆகிடுச்சு. சரி, நம்ம வெளில வந்துடும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெரிஃபைன்னு வரல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெரிஃபை வரணும். இந்த இடத்துல ஒன்றுமே காட்டலைன்னா நம்ம வெரிஃபைன்னு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தோன்னா அந்த இடத்துல இருக்காது. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா வெரிஃபைல வந்து அந்த இடத்துல வராது. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்து பாருங்கள். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வரல. இதுக்கு மேலே 2 டேப் இது காட்டுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், லோகோ பேஸ்ட் பண்ணது தான். அதனால் இந்த டேப்பை விட்டு மறுபடியும் வெளியில் வந்துடுவோம். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியாக இருந்துச்சு, இப்போ ஒரு மாதிரியாக டேப்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வெளில வந்துடுவோம். இதெல்லாம் அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இப்போ வெளியில் வந்து இன்னொரு டேப்பில் உள்ளே போகணும். வெளியில் போயிடுவோம். இந்த டேப்பை வெளில விட்டு போனதுக்கப்புறம் நாட் செட்டட்ன்ட்டு வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் செட் பண்ணல, அதனால் நமக்கு இப்படி காட்டுது. இது கீழெல்லாம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள், அதை சூஸ் பண்ணணும். இதை நீங்கள் ஓகே சூஸ் பண்ணிங்கனாலும் இது மாதிரிலாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு இது தான் எரர் காட்டுச்சு. அதாவது முன்னாடி ஒரே டேப்பில் இருந்துச்சு, இப்போ தனித்தனியாக அவங்க பிரித்து வச்சுருக்கிறதுனால நமக்கு எரர் காட்டிக்கிட்டே இருந்திருக்கு. அதனால் நம்ம பார்ப்போம், 1 பை 1 பார்ப்போம். நம்ம லோகோ போட்டிருக்கோம். இந்த இடத்துல ப்ரீவியஸ் இதெல்லாம் காமிக்கும். நம்ம அந்த ப்ளூ கலர் ஐக்கான எடுத்துகிட்டு உள்ளே வந்துடுவோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஃபீடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆடு ஃபீடுன்னு வரும். அந்த இடத்துல ஃபீடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு நியூ ஆடு ஃபீடுன்னு இருக்கும், அதை எடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஃபீடுன்னு டைப் பண்ணிக்கோங்க. நான் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் மேலே டைப் பண்ணிக்கிட்டு கீழே வந்து உங்களோட வெப்சைட் URL, இந்த இடத்துல RSS அப்படிங்கிற RSS ஃபீடு URLன்னு கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து உங்களோட உங்கள் வெப்சைட்டோட லிங்க்கை கொடுங்க. ஹோம் பேஜ் லிங்க்கை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டு இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களோட வெப்சைட்டை போட்டு RSS URLனா என்ன அப்படின்னா உங்களோட வெப்சைட் URL நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நேராக வந்து நம்மளோட அந்த RSS ஃபீடு URL டைப் பண்ணிடலாம். அந்த ஸ்லாஷ் ஏற்கனவே உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க அப்படியே. இந்த இடத்துல வந்து ஃபீடு நம்ம டைப் பண்ணிக்கோங்க. மேலே கொடுத்தது மாதிரியே FEED அப்படின்னு போட்டு ஒரு ஸ்லாஷ் ஃபீட்ஸ் அந்த எஸ் போட்டுருங்க. கொஞ்சம் எஸ் போட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர்ஸ் POSTS அவ்வளோதான், ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் அவ்வளோதான். இதில் நம்ம வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ன்னு இருக்கும், அதை மட்டும் ஓகே கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் வந்து பண்ணி பாருங்கள். வேறு எதுவுமே நீங்கள் இந்த இதில் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. இது எனி ஒன்றே இருக்கட்டும். அவ்வளோதான். இதில் இன்றைக்கி கீழே எந்த ஒரு செட்டிங்ஸையும் மாற்ற வேண்டியதில்லை, வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வந்து கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று ஆல்ரெடி டிக் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸை டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஒரு வேளை நீங்கள் படித்து பார்த்துங்க, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி தான் இதுவும். நீங்கள் டிக் கொடுத்துட்டு ஆர்டர்னு கொடுத்துருங்க. ஆர்டர்னு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல வந்து URLலாம் வரும். அதாவது நம்மளோட ஏற்கனவே கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த URLலாம் இந்த இடத்துல வரும். அது இன்னும் வரல. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அடுத்தது எதுவுமே நமக்கு அதை ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இந்த இடத்துல ப்ளூ கலர் பட்டன், அதாவது ரைட் சைடில் தெரிகிற ப்ளூ கலர் பட்டன் எனபிள் இருந்துச்சுன்னா மறுபடியும் அதை சேவ் கொடுத்துருங்க. அதான் முன்னாடி இருந்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேலே டாப்பில் 5 பட்டன் இருந்துச்சு, அது இப்போ இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா 3 தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஃபீடு URL டிஃபால்ட்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதாவது நம்மளோட ஃபீல்டுன்னு போஸ்ட்டு டைப் பண்ண மாதிரி அந்த இடத்துல வந்து நம்மளோட என்னென்னா நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கீங்களா அந்த லிங்க்கெல்லாம் இங்கே ஷோ ஆகும். இன்னும் வரல. நான் ரீஃப்ரெஷ் 2-3 டைம் பண்ணியுமே இன்னும் வரல. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எரர் காட்டுறாங்க, இன்னமும் 4 எரர் காட்டுறாங்க. என்னென்னு பார்த்துருவோம். ஜென்ரலில் நான் 2 எரரும், கான்டாக்டில் ஒரு எரரும் இருக்குது, நம்ம பார்த்துருவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன், நம்ம ஏற்கனவே நேம் கொடுத்துருந்தோம், அந்த நேமை காணோம், நம்ம டெலீட்டும் பண்ணல. சரி, நேம் கொடுத்துருவோம். மறுபடியும் பேசிக் இன்ஃபர்மேஷனில் மறுபடியும் நேமை கொடுத்துருவோம்.
டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் உங்களோட இதுக்கு தனியாக கூட நீங்கள் செட் பண்ணுறான்னு சொல்லலாம். இல்லாட்டி உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பீங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா நான் எனக்கு அங்கே இருக்கிறதே போதும். அதனால் நான் அதையே எடுத்து காப்பி பண்ணிட்டு கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரின்னு கொடுப்பாங்க. நீங்கள் என்ன கேட்டகரியாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பார்த்தீங்கன்னா நியூஸ் கேட்டகரியை தான் கேட்டிருந்தார். அதனால் நான் நியூஸ் பொலிட்டிக்கல்ஸில் அதை சூஸ் பண்ணிக்க நான் சேவ் கொடுத்துறேன். இந்த ஒவ்வொரு செட்டிங்ஸை நீங்கள் சேவ் பண்ணால ரைட் சைடில் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணால ரைட் கலரில் சேவ் பட்டன் எனபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இதில் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டோம். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் இது மாதிரி டிஸ்கிரிப்ஷன் மறுபடியும் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து என்ன சொன்னீங்க, நீங்கள் வந்து என்ன இது பண்ணுறீங்களோ அது மாதிரி கேளுங்க. நான் வந்து இதை ஓகே பண்ணுறேன். இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் கேட்டிருக்காங்க, நம்ம ஓகே கொடுத்துருவோம். டிஃபால்ட்லேயே இருக்கட்டும். இதை மட்டும் ஆல்ஸ்னு கொடுத்துருங்க. இங்கே ஆல்ஸ்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இந்தியான்னு சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. தமிழ்லாம் இருக்காது, இந்தியா மட்டும் தான் இருக்கேன். அதனால் நான் ஏற்கனவே இங்கே தமிழில் கொடுத்துருந்தேன். அதனால் நான் தமிழ் தேடி பார்த்தேன், இல்லை. அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங். இந்த ட்ராக்கிங் ஐடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடி தான் இந்த ட்ராக்கிங் ஐடின்னு சொல்கிறது. அவ்வளோதான். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடியை காப்பி பண்ணிட்டு வந்து டைரெக்டாக இங்கே ட்ராக்கிங் ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல கொடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே ட்ராக்கிங் ஐடின்னு இருக்குது பாருங்கள். இந்த டேப்பு கீழே உள்ள டேப்பு. இந்த டேப்பில் நீங்கள் அந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடியை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த இடத்த ரீப்ரெஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இந்த போஸ்ட்லாம் வரணும், நம்ம போட்டதெல்லாம். மறுபடியும் இங்கே ஆஃப்லைன் சொல்லி ஏதோ ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க. நம்ம அங்கேயும் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ உள்ளதில் நிறையா மாற்றம் கொண்டு வந்ததுனால நிறைய இன்னும் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அது காண்டாக்ட் செட்டிங்ஸு. நம்ம ஏற்கனவே காண்டாக்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டோம். ஆனால் திருப்பியுமே அவங்க கேட்டிருக்காங்க, என்னென்னு தெரில. எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அந்த எரர் கார்டுச்சு. அதனால் நம்ம மறுபடியும் இதை ரீப்ரெஸ் பண்ணுவோம். இதில் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குமான்னு பார்த்துங்க. என்ன ரீசன்னு சொல்கிறாங்கன்னு தெரில. அதனால் நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட முடியும். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படுங்கிறதுனால தான் நான் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்து வந்து மறுபடியும் பார்த்துருவோம். எனக்கு இந்த எரர் போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமு, அதாவது அந்த கடைசியில் டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமு, அதாவது அந்த பட்டன் எனபிள் ஆகாது. அந்த பட்டன் எனபிள் ஆகணும்னா நீங்கள் உங்களுக்கு இடத்துல, அதாவது அந்த இப்போ ஆடுன்னு இருக்கேன், அதை ஓகே கொடுத்து இந்த இடத்துல நேம் கொடுத்துருங்க. நான் ஒரு தடவை வெளில வந்துட்டு உள்ளே போய் காமிக்கிறேன். நம்ம போஸ்ட்டில் இங்கே ஷோ ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அப்படிங்கிற அந்த பப்ளிசிட் அப்படிங்கிற பட்டன் எனபிள் ஆகலை. அது எனபிள் ஆகலான்னு ஏன் எனபிள் ஆகலான்னா இந்த இடத்துல ரிவ்யூங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் பண்ணால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நீங்கள் படிச்சுக்குங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேம், உங்களோட நேம், நான் இந்த சேனலோட ஓனர் நேமை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு அவரோட இமெயில் ஐடி, இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல அவரோட இமெயில் ஐடியை கொடுத்துட்டேன். இமெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே டைட்டிலுங்கிறத சேனல் நேமை கொடுத்துருங்க. நான் எக்ஸாம்பிள் செய்கிறதுனால கீழேயும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த இடத்துல பப்ளிக் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்துச்சு, பப்ளிஷிங் பட்டன் வந்துருச்சு. அதனால் கீழே வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட போஸ்ட்லாம் அங்கிட்ட வந்துருச்சு. அதனால் நம்ம போஸ்ட் வந்துருச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் ஒரு தடவை பப்ளிசிட் பண்ணிடுங்க. பப்ளிசிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க நாங்கள் வந்து 2 நாள்லேருந்து ஒரு 4 வாரம் கூட ஆகும். 2 வாரத்தில் இந்த பக்கம் நீங்கள் பப்ளிசிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் ரிவ்யூன்னு வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ ஒரு வேறு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா க்ரீன் கலரில் லைவ்னு வந்துடும். அவ்வளோதான். எப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்